ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெய்லி அன்றாட வாழ்க்கையில பேசக்கூடிய ஒரு 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இதெல்லாமே சூப்பரான சென்டென்சஸ். நீங்க டெய்லி இங்கிலீஷ் பேசுறதுக்கு இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் எங்க கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் தாங்க ஒரே வழி. ஓகே, இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. இது எப்படி சொல்லுவீங்க? உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. Don't compare yourself with others. Don't compare அப்படின்னா கம்பேர் பண்ணாத. yourself அப்படின்னா உன்னையும் உன்னுடையவைகளையும். உன்னை வந்து மற்றவர்களோட கம்பேர் பண்ணாத. with others மற்றவர்களுடன். எல்லாரும் வேறுபட்டவர்கள். இது எப்படி சொல்லுவீங்க? everyone is different. everyone is different. இந்த everyone அப்படின்னா எல்லாரும், இது வந்து ப்ளூரல்னு நீங்க நினைக்கக்கூடாது. இந்த everyone, everybody, ஓகே. ஸோ no one, nobody, everything இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அப்புறம் நம்ம இஸ் தான் போடணும். ஓகே, everyone is different. உன்னையே நம்பு. உன்னையே நம்பு. இது எப்படி சொல்லுவீங்க? believe in yourself. believe in yourself. இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாமே நம்மளை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க மற்றவர்களுக்கும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உன் கனவுகளை பின்தொடர். உன் கனவுகளை பின்தொடர். அது எப்படி சொல்லுவீங்க? follow your dreams. follow your dreams. உன் இலக்கிற்காக உழை. உன் இலக்கிற்காக உழை. இலக்குனா என்னது? கோல். அது எப்படி சொல்லுவீங்க? work for your goals. work for your goals. நேரத்தை வீணாக்காதே. don't waste time. don't waste time. நேரம் மதிப்பு மிக்கது. எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் தான். டைம் வந்து ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கது. உண்மைதானது? போனா திரும்ப வரவே வராது. அது எப்படி சொல்லுவீங்க? டைம் இஸ் precious. டைம் இஸ் precious. precious அப்படின்னா வந்து மதிப்பு மிக்கது அப்படின்னு அர்த்தம். உன் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்து. use your time wisely. use your time wisely. நேர்த்தியாக இரு. be punctual. be punctual. அலட்சியமாக இருக்காதே. don't be careless. don't be careless. பிறரை மதிக்கவும். respect others. respect others. இந்த மாதிரியான சென்டென்சஸை வந்து நீங்க குழந்தைகளோடையும் வந்து பேசலாம். ஓகே, கவனமாக கேள். listen carefully. listen carefully. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. கமெண்ட்ல எல்லாரோட ஆன்சரையும் சொல்லிட்டே வாங்க. ஓகே, நடுவில் பேசாதே. இது அடிக்கடி பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது சொல்லுவாங்க இல்லையா, நடுவுல பேசாதேன்னு. அதை எப்படி சொல்லுவீங்க? don't interrupt. don't interrupt. interrupt அப்படின்னா தொந்தரவு பண்றது. ஓகே, அதை பண்ணாத அப்படின்னு அர்த்தம். மரியாதையுடன் பேசு, இல்ல பொறுமையாக பேசு. பணிவுடன் பேசு. நிறைய அர்த்தங்கள் இருக்கு. எப்படி சொல்லுவீங்க? speak politely. speak politely. தாழ்மையாக இரு. be humble. be humble. பிறருக்கு உதவி செய். help others. help others. பிறருடன் பகிர்ந்து கொள். share with others. ஷேர் பண்றதுனா பகிர்ந்துக்கிறது. ஓகே, share with others. ப்ளீஸ் நன்றி என்று சொல்லு. ஓகே, ப்ளீஸ் நன்றி என்று சொல்லு. say please and thank you. தயவு செஞ்சு
ஐ மீன் நன்றின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதாவது சே ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ. ப்ளீஸ் சொல்லு, தேங்க்யூ சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. தேவைப்பட்டால் மன்னிப்பு கேள். சே சாரி வென் நீடட். சே சாரினா சாரி சொல்லு. வென் நீடட் தேவைப்பட்டால். பிறர் மேல் கத்தாதே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் ஷவுட் அட் அதர்ஸ். டோன்ட் ஷவுட்னா கத்தாதே. அட் அதர்ஸ் அப்படின்னா பிறர் மேல், மற்றவங்க மேல அப்படின்னு அர்த்தம். உன் கோபத்தை கட்டுப்படுத்து. உன் கோபத்தை கட்டுப்படுத்து. அது எப்படி சொல்லுவீங்க? கண்ட்ரோல் யோர் ஆங்கர். கண்ட்ரோல் யோர் ஆங்கர். பேசும் முன் யோசித்து பேசு அல்லது பேசும் முன் யோசிச்சுடு. அதை எப்படி சொல்லுவீங்க? திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். திங்க்னா யோசி. பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னா பேசுறதற்கு முன்னால். எப்போதும் நேர்மையாக இரு. பி ஆனஸ்ட் ஆல்வேஸ். பி ஆனஸ்ட் அப்படின்னா நேர்மையாக இரு. ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும். திருடாதே. திருடாத அதை எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் ஸ்டீல். டோன்ட் ஸ்டீல். யாரிடமும் பொய் சொல்லாதே. டோன்ட் லை டு எனிஒன். டோன்ட் லை அப்படின்னா பொய் சொல்லாத. டு எனிஒன் யாருக்கும், யாரிடமும் அப்படின்னு வச்சுக்கலாம். உன் வாக்குறுதியை காப்பாற்று. இதுவும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். உன் வாக்குறுதியை காப்பாற்று. அதை எப்படி சொல்லுவீங்க? கீப் யோர் ப்ராமிஸ். கீப் யோர் ப்ராமிஸ். உன் கடமையை செய். உன் கடமையை செய். அதை எப்படி சொல்லலாம்? டூ யோர் டியூட்டி. டூ யோர் டியூட்டி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. உன் பெற்றோர்களை மதிக்கவும். ரெஸ்பெக்ட் யோர் பேரண்ட்ஸ். ரெஸ்பெக்ட் யோர் பேரண்ட்ஸ். பெரியவர்களை கேள். அவங்க சொல்படி கேளு, ஒபே பண்ணு. அதை எப்படி சொல்லுவீங்க? ஒபே யோர் எல்டர்ஸ். ஒபே யோர் எல்டர்ஸ். உன்னோட மூத்தவங்க பேச்ச கேளு, ஒபே பண்ணு. உன் குடும்பத்தை நேசி. லவ் யோர் ஃபேமிலி. லவ் யோர் ஃபேமிலி. குடும்பத்தோடு நேரம் செலவிடு. ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. உன் நண்பர்களை அழை. கால் யோர் ஃப்ரெண்ட்ஸ். கால் யோர் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்பில் இரு. டச்ல இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லுவீங்க? ஸ்டே இன் டச். ஸ்டே இன் டச். யாரையும் புறக்கணிக்காதே. யாரையும் புறக்கணிக்காத. அது எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் இக்னோர் எனிஒன். டோன்ட் இக்னோர் அப்படின்னா புறக்கணிக்காத. எனிஒன்னா யாரையும். புதிய நண்பர்களை உருவாக்கு. மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ். மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நண்பனாக இரு. பி அ குட் ஃப்ரெண்ட். பி அ குட் ஃப்ரெண்ட். உன் சொல்லை காப்பாற்று. கீப் யோர் வேர்ட். கீப் யோர் வேர்ட். பொறுப்புள்ளவனாக இரு. பி ரெஸ்பான்சிபிள். பி ரெஸ்பான்சிபிள். காரணம் சொல்லாத. டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். உன் தவறை ஒத்துக்கொள். அட்மிட் யோர் மிஸ்டேக். அட்மிட் யோர் மிஸ்டேக். புதியதை கற்றுக்கொள். லேர்ன் சம்திங் நியூ. லேர்ன் சம்திங் நியூ. புதுசா ஏதாவது கத்துக்கோ. உன்னை மேம்படுத்த முயற்சி செய். உன்னை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணு. அது எப்படி சொல்லுவீங்க? ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். கவனத்தை வைத்திரு. ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஸ்டே ஃபோக்கஸ்ட்.
கவனச்சிதறலை தவிர். Avoid distractions. Avoid distractions. பயப்படாதே. Don't be afraid. Don't be afraid. தைரியமாக இரு. Be brave. Be brave. உன் பிரச்சனைகளை எதிர்கொள். Face your problems. Face your problems. அமைதியாக சமாளி. Handle it calmly. அது அமைதியா சமாளி. ஹேண்டில் பண்ணு. Handle it calmly. எல்லாமே நேரம் ஆகும். எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். அதை எப்படி சொல்லுவீங்க? Everything takes time. Everything takes time. விஷயங்களை அவசரப்படுத்தாத. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அவசரப்படுத்தாத. அதை எப்படி சொல்லுவீங்க? Don't rush things. Don't rush things. ரஷ்னா அவசரப்படுத்துறது. Don't rush அப்படின்னா அவசரப்படுத்தாத. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஸோ மற்றவங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு வந்து எடுத்து சொல்றதுக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த 50 சென்டென்சஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. டைம்ஸ் அப். இப்போ ஆன்சர் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட் ஜாப், வெரி குட். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 2 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சென்டென்சஸை அன்றாட வாழ்க்கையில திரும்ப திரும்ப பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வந்து இங்கிலீஷ் பேச முடியும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.